குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/6/2026 திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 25ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தின் தேவதைகளை வணங்குவது நல்லது. திதி, வார, யோக, கரண, நட்சத்திர தேவதைகளினுடைய அனுகூலம் இருந்தால் இந்த நாளுக்கான வேலைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக திருப்திகரமாக நடக்கும். வேலை எப்படி நடந்து முடிந்தது என்கிற கேள்வி உங்களுக்குள் எழும். அதிக சிரமம் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் எல்லாமே வெற்றிக்குரியதாக அமைந்திட பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். சூரிய உதயம் காலை 5:52, கரணன் 9 முதல் 10:30 வரை, திதி இன்று இரவு 10:40 வரை, அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:21 வரை, சதயம் பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 6:03 வரை, விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 10:56 வரை, பாலவம் பின்பு இரவு 10:40 வரை, கௌலவம் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை, சித்தயோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:21 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் நேரத்திற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வது அனுகூலத்தை தரும். கர்ம வினைகள் குறையும். இன்றைய நாள் கிரகத்தினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், மிதுனத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பைரவரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் அஷ்டமி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மந்திரம் ஜபிக்க சிறந்த நாள், சாந்தி பரிகாரம் செய்ய நல்ல நாள், நிலங்களில் ஏற்றம் அமைக்க உகந்த நாள், சூளைகளை பிரிப்பதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:44 முதல் 4:21 வரை மேஷ லக்னம், 4:27 முதல் 6:18 வரை ரிஷப லக்னம், காலை 6:19 முதல் 8:24 வரை மிதுன லக்னம், காலை 8:25 முதல் 10:36 வரை கடக லக்னம், காலை 10:37 முதல் 12:43 வரை சிம்ம லக்னம், மதியம் 12:44 முதல் 2:43 வரை கன்னி லக்னம், 2:44 முதல் 4:43 வரை துலாம் லக்னம், மாலை 4:44 முதல் 6:50 வரை விருச்சக லக்னம், 6:51 முதல் இரவு 9:02 வரை தனுசு லக்னம், 9:03 முதல் இரவு 11:08 வரை மகர லக்னம், இரவு 11:09 முதல் காலை 1 மணி வரை கும்ப லக்னம், 1:01 முதல் 2:43 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்:
ஓம் பத்மத்வஜாய வித்மாகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும். திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று இந்த தமிழ் மந்திரத்தையும் கூட சொல்லி நீங்கள் உச்சரிக்கலாம். அதிலும் தேய்பிறை அஷ்டமி திதியின் போது ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீ கால பைரவருக்கான காயத்ரி மந்திரம். ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட வேண்டும். ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு என்பது கடன் தொல்லை, எதிரிகள் தொந்தரவு மற்றும் நவகிரக தோஷங்களை நீக்குவதற்கான மிகச்சிறந்த பரிகாரம். தேய்பிறை அஷ்டமி என்று ஸ்ரீ பைரவருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் மிக சக்தி வாய்ந்த பலன்களை தரக்கூடியது. பைரவருடைய வாகனம் நாய் என்பதால் கருப்பு நிற நாய்க்கு அல்லது தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிரெட் அல்லது பிஸ்கட் வழங்குவது சிறந்த பரிகாரமாகும். தேய்பிறை அஷ்டமி என்று ஸ்ரீ பைரவருக்கு சன்னதியில் நல்லெண்ணெய் தீபம் அல்லது விளக்கு ஏற்றி வழிபடுவது கடன் தொல்லையை நிவர்த்தி செய்யும். கோவில்களில் பூசணிக்காயை பாதியாக நறுக்கி உள்பகுதியை சுத்தம் செய்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். இது தடைகளை தகர்க்கும். ஸ்ரீ கால பைரவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்களில் மிளகு கலந்த சாதம், வெண்பொங்கல், தயிர் சாதம் மற்றும் நெய்யில் பொரித்த உளுந்து வடை ஆகியவை முதன்மையானவை. அவருக்கு பிரியமான பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளையும் படைத்து வழிபடலாம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மந்திரம் ஜபிக்க சிறந்த நாள், சாந்தி பரிகாரம் செய்ய நல்ல நாள், நிலங்களில் ஏற்றம் அமைக்க உகந்த நாள், சோலைகளை பிரிப்பதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவுமே பிரமாதமான நாள். எதிலும் உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் ஏற்படும். நல்ல நம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்கும். இது வெற்றிக்கு வழிகாட்டும். செய்யக்கூடிய தொழில் நிரந்தரமாக அமையும். நீங்கள் வேலையிடத்தில் உங்கள் அபாரமான முயற்சிகளின் மூலம் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றுவீர்கள். இதனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களை உத்தியோகஸ்தர்களை விட முன்னணி வகிப்பீர்கள். நினைத்த காரியங்கள் இந்த நாள் நிறைவேறும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகமும் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கும். அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு மன நிறைவை தரும். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக்கும். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாது. திருமணத்திற்கான முழு முயற்சிகள் நடக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவை பெறுவீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையுடன் நீங்கள் நல்ல உறவு முறையில் இருப்பீர்கள். குழந்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடும். விரும்பிய இடங்களுக்கு செல்வீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள்.
திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு புதிய செய்திகள் வர காத்திருக்கிறது. உங்கள் துணையினிடத்தில் வெளிப்படையான சில நல்ல உணர்வுகள் உண்டாக்கும். மனதில் மகிழ்ச்சியும் அன்பு நிறைந்த நாளாகி இருக்கிறது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வருமானம் நிதி நிலைமைகள் சீராக அமையும். இன்று பணவரவு தாராளமாக இருக்க போகிறது. நிதி நிலைமைகளில் எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லாமல் சீராக ஸ்திரமாக இருக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். தேவைகள் நிறைவேறும். எதை வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த காரியங்களையும் அந்த செயல்களையும் மிக பொறுப்புடன் முடித்து காட்டுவீர்கள். மன நிறைவு ஏற்படும். வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் வருகிற பணத்தை சேர்த்து வைப்பதிலும் அக்கறை காட்டுவீர்கள். புதிய வாய்ப்புகள் வரும். வேலைக்காக புதிதாக சேர்பவர்களுக்கு நிரந்தரமான பணி வாய்ப்பு கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான மற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் நீங்கும். இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் சொல்லியிருப்பது போல பூஜை வழிபாடு முறைகளை செய்தால் ஸ்ரீ கால பைரவருடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக நீங்கள் பெற முடியும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது உங்களிடம் நல்ல ஆற்றல் அதிகரிக்கும். நேர்மறையான சிந்தனைகள் உண்டாக்கும். எதையும் நேராக சந்திப்பீர்கள். பொய் மற்றும் தேவையற்ற விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் வெளிப்படாது. எதையும் உண்மையாக நேர்மையாக சாதிக்க நினைப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உற்றத்தார் மற்றும் சுற்றார்களுடைய இடத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழிலில் நேர்மையும் நாணயம் வெளிப்படும். மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாக்கும். எதிர்பாராத வகையில் சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான மிக உயர்ந்த விலை கொடுத்து பொருட்களை வாங்கி மகிழக்கூடும். ஹோம் அப்ளையன்சஸ் சார்ந்த பொருட்கள் கிடைக்கும். மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த நாள் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே மிக விரைவாக நடக்கப் போகிறது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது மாதம் வருகிற புனர்பூச நட்சத்திரத்துல ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு சாமந்தி பூ மாலை சாற்றி வழிபட கல்வி நன்றாக வரும். சனி திசை நடப்பவர்களுக்கு தேய்பிறை அஷ்டமி நாட்களில் ஸ்ரீ பைரவருக்கு பஞ்சதீபம் அர்ச்சனை செய்யவும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். ஆதரவு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அனுகூலம் உண்டாகும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் பிறக்கும். ஆதரவு உண்டாகும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீங்க. இன்று புது நண்பர்களை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சக பணியாளர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். வேலையில் வளர்ச்சி உண்டாக்கும். உங்களுடைய தனித்திறமைகள் மூலம் நீங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் திறமையாக முடித்து காட்டுவீர்கள். இதனால் தரமான வேலைகளை கிடைக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செய்வீர்கள். மற்றவர்களிடத்தில் எந்த தலைகுனிவும் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. சூழ்நிலைகளை அவ்வப்போது தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் சரி சமமாக பழகுவீர்கள். ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்காது. மனதில் பட்டதை அப்படியே பேசுவீர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகள் வரலாம். கையில் இருக்கக்கூடிய பணம் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் நிமித்தமான எண்ணங்கள் நிறைவேறும். எப்படி செய்ய வேண்டும் என்கிற கனவுகள் லட்சியத்தோடு இருக்கிறீர்களோ அது பலிதமாக்கும். சுபகாரிய சிந்தனைகள் மேம்படலாம். சுப காரியத்திற்கு தேவையான பணம் மற்றும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். ஆடை சேர்க்கைக்கு சம்பந்தமான பொருட்களை சேகரிப்பீர்கள். மனதில் திருப்திகரமற்ற தன்மைகள் இருந்தாலும் அது சீக்கிரமே சரியாகிவிடும். திருப்தியான சூழ்நிலைகள் உங்களை வந்து சேரும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும்.
உங்கள் துணையினிடம் சகஜமாக நடந்து கொள்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, காதலிப்பவர்களுக்கு முன்பின் தெரியாத விஷயங்களை பற்றி அதிகம் பேச வேண்டாம். உங்களுடைய வருங்காலத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள, எதிர்காலத்தை வளமையாக்கிக் கொள்வதற்கான வேலைகளை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வருங்கால துணையினுடைய செயல்பாடுகளில் அக்கறை செலுத்துவீர்கள், அன்பை பகிர்வீர்கள். தம்பதியர்கள், திருமணமானவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் துணையினுடைய நல்ல எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். புரிந்துணர்வு அதிகரிக்கும். குடும்ப விஷயங்களை ஆர்வமாக எடுத்து செய்வீர்கள். பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீட்டின் தேவைகளை உணர்ந்து செயல்படுத்தக்கூடும். குடும்ப தேவைகளுக்கு உகந்த பொருட்கள் என்ன என்பதை பார்த்து செய்வீர்கள். இன்றைய நாள் பணம், நிதி நிலைமைகள் உங்களுக்கு சீராக அமையும். அதிக சேமிப்பை பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய பணம் சிறு பணமாக இருந்தாலும் அதை ஏதாவது ஒரு வகையில் பொன் நகை திட்டத்திலோ அல்லது சீட்டு சம்பந்தமான விஷயங்களிலோ பணத்தை சேகரிக்க நினைப்பீர்கள். காப்பீடு சார்ந்த துறைகளில் ஆர்வங்கள் மிகுதியாகும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பதவி உயர்வு ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் அமையும். நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். பட்டம், பதவி உயர்வு உண்டாக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய உங்களுடைய பேச்சுக்கள் சீராக அமையும். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு, மரியாதை கிடைக்கும். எங்கு இருந்தாலும் உங்களை பற்றி ஒரு சிலர்கள் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தலாம். நல்ல கருத்துக்கள் உலா வரும். உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் தாராளமாக இருக்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மன உறுதித்தன்மை காரணமாக மன நிறைவாக இருப்பீர்கள். சகஜமான அணுகுமுறை இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாக்கும். மாணவ மாணவிகள் படிப்புக்குரிய எந்த வழியை தேர்ந்தெடுத்தால், எதை நோக்கி பயணித்தால் வெற்றி கிடைக்கும் என்கிற வாய்ப்பை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த வீடு அமைய வேண்டுமானால் ஜாதகத்தில் யோகம் இல்லாதவர்கள் கூட மாதா ஸ்ரீ புவனேஸ்வரியை வழிபட சீக்கிரமாக சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை நீங்கள் பெறலாம். இந்த திங்கட்கிழமை தினத்தில் அதேபோல ராகு திசை நடப்பவர்கள் ஸ்ரீ நாகருடன் கூடிய அரசமர விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். திங்கட்கிழமை தினங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஓரை அவ்வளவு பலன் தராது. சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க ஏற்றது ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருப்பவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றமிகு நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாள் சற்று ஏமாற்றமான நாளாக இருக்குங்க. இன்று அவ்வளவு எளிதாக முன்னேற்றம் என்பது இருக்காது. நிறைய முயற்சிகள் தேவை. யார் எந்த இடத்தில் உங்களை தோற்கடிப்பார்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. ஒரு படி ஏறினால் 2 படி இறக்கி விட்டு விடுவார்கள். ஆக உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் கவனமாக, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கோச்சாரத்தின் படியும் இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. கிரக நிலைகள், கோச்சாரத்தினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது மிக மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் செலவுகள் வரும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். மிக நெருக்கமானவர்களிடத்தில் கூட விட்டு கொடுத்து போக வேண்டும். கடன் வாங்கி யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள். யாரிடத்திலும் கடனையும் வாங்காதீர்கள். மிக நெருங்கிய நண்பர்களிடத்தில் கூட பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றியோ வாக்குவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். மற்றவர்களிடத்தில் எந்த விதமான விவாதங்களும் செல்லுபடியாகாது. உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய வேலையிலேயே குழப்பங்கள் வரும்.
சரியாக செய்கிறீர்களா என்பதை அவ்வப்போது நீங்களே பரிசோதித்துக் கொள்வீர்கள். சுய பரிசோதனை நடக்கும். மன அமைதி வேண்டும். செய்கிற முயற்சிகளில் மாற்றங்கள் உண்டாக சில சூழ்நிலைகள் பிறக்கும். சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். மன உளைச்சலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். மன கவலைகளை தவிர்க்க பாருங்கள். உற்சாகமாக இருக்க தியானம், யோகாசனங்கள் செய்தால் மனம் ஒன்றுபடும். மன கட்டுப்பாடு வரும். எதை பற்றியும் எந்த விஷயத்தை பற்றியும் ஆழமாக சிந்திக்காதீர்கள். மன கவலைகளை தவிர்க்க வேண்டிய நாள். உங்களால் முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு இருங்கள். எதிர்காலத்தை துணிவோடு எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கை நல்லவிதமாக அமையும் என்கிற நம்பிக்கை முழுக்க முழுக்க உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இந்த நாளை மிக எளிதாக கடந்து வர முடியும். நேரம் காலம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வாக இருக்கும் பொழுது எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்க வேண்டாம். முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கவனித்திருக்க வேண்டும். தொழில் ரீதியாக திருப்திகரமற்ற நிலை இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்திறனில் திருப்தி அடைய மாட்டாங்க. குறை வரும், விமர்சனங்கள் வரும். உங்களை பற்றி யாராவது ஒருவர் குறை கூறிக்கொண்டே இருக்கலாம். எதிர்பார்ப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, நினைப்பது ஒன்று என்பது போல மாறிக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு வேலையையும் ஸ்திரமாக முடிக்க முடியாது. நினைத்த காரியங்கள் தள்ளிக்கொண்டே போக்கும். தாமதமாக கிடைக்க வேண்டிய பணம் வரும். ஏதாவது ஒரு வகையில் சிந்திக்கிறீர்கள் என்றால் அதை உடனடியாக செயல்படுத்த முடியாது. ஏதோ ஒரு விதமான எண்ணங்கள், மனக்குழப்பத்தின் காரணமாக வேலைகள் இழுபறியாகவே இருக்கும். பிறரிடத்தில் இடைவெளி விட்டு பழக வேண்டும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மிக நட்பாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் கூட சந்தேக உணர்வுகள் எழலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. எதிர்காலம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். மூத்த அதிகாரிகளிடத்தில் மறைமுகமான ஆதரவுகள் வரும். சில வேலைகள் சவாலாக கூட வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும். மிகச் சரியாக திட்டமிடுதல் நல்லது. கல்வியாளர்களிடத்தில் உங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துங்கள். படிக்கக்கூடிய விஷயங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்கிற திட்டத்தை வகுங்கள். மனதில் நினைப்பது ஒன்று. பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பாடத்தை எடுத்து படிக்க நினைப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட, ஆசைப்பட்ட பாடத்தை மட்டுமே எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக வெளிப்படைத்தன்மைகள் இருக்க வேண்டும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் வெற்றி அடையலாம் என்கிற யோசனைகள் அதிகமாக இருக்கும். குறிக்கோளோடு இருக்க முயற்சிகள் தேவை. காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நாளாக இருக்கும். வருங்கால துணையினிடத்தில் வாக்குவாதம், வீண் சண்டை, வாய் சண்டை வர வாய்ப்புகள் உண்டு. எதிர்மறையான எண்ணங்களை தவிருங்கள். நேர்மறை சிந்தனைகளை வையுங்கள். திருமணமானவர்கள் தம்பதிகளுக்கிடையே மட்டுமல்ல, குடும்ப உறவுகளிடத்தில் சின்ன சின்ன மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம். சில நேரங்களில் பிரச்சனைகளை வளர்க்காமல் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அதிக இடைவெளி உங்களுக்கு சில சங்கடத்தை உண்டாக்கும். ஆக தவறு என்றால் மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க செல்வது நல்லது. மிதுனராசி அன்பர்கள், பணம், நிதி நிலைமைகள் இன்று மத்தியமமாக இருக்கும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள். பிறருடைய பொறுப்பை ஏற்காதீர்கள். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். பணத்தை மிக கவனமாகவும் எச்சரிக்கையுடன் கையாளுங்கள். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வரும். இன்று பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இனிப்பான உணவு வகைகள், சாக்லேட் போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். எத்தகைய கொடிய துன்பத்தையும் போக்கக்கூடிய தெய்வீக சக்தி பெற்றது சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்தை தினமும் பாராயணம் செய்வது நன்மையை தரும். அதே போல மன அமைதி பெற இரவு படுக்க போவதற்கு முன் மிதுனராசி என்பர்கள் ஓம் ஸ்ரீ மாதவாய நமக என பல முறை உச்சரியுங்கள். அதே போல காலையில் விழித்தவுடன் ஓம் ஸ்ரீ கேசவாய நமக என பல முறை கூற பலன் கிடைக்கும். பிரத்யேகமாக மிதுனராசி அன்பர்கள் ஸ்ரீமன் நாராயணரை வழிபாட்டு செய்யும் பொழுது அதற்குண்டான நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவுகள் உண்டாகும்.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சவால்களை வெல்லக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். உங்கள் ராசிநாதனே சந்திர பகவான். நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்தால் இன்னும் நல்லது. உங்களுடைய கிரக அமைப்புப்படி பார்க்கும் பொழுது வெளியூர் பயணங்கள் கைகூடி வரும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு அதிகரிக்கும். மரியாதையோடு நடத்தப்படுவீர்கள். நீங்கள் என்ன ஒரு கருத்துக்களை சொன்னாலும் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆக உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் ஆகர்ஷணம் நிறைவாக இருப்பதால் உங்களுடைய பேச்சுக்கு தனி சக்தி உண்டு. எது சொன்னாலும் அது இந்த நாள் நடக்கக்கூடும். விளையாட்டாக நீங்கள் பேசினாலும் அல்லது மிக முக்கியமான விஷயங்கள் ஒரு ஆலோசனைகள் சொன்னாலும் சரி, அது கண்டிப்பாக நடக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். எதையும் உடனடியாக நம்பிவிட மாட்டீர்கள். அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை உணர முற்படுவீர்கள். சிந்தனைகள் போக்குல உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். நெருக்கமானவர்களோடு சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். காப்பகம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இயலாதவர்களுக்கு, முதியவர்களுக்கு, பெற்றோர் பராமரிப்பு இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு மையத்தை வைத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். ஆதரவு கொடுப்பீர்கள். ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்கும். எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படலாம். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட ஒரு அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். தந்தை வழியிலும் ஆதரவான சூழல்கள் உண்டு. இதுவரையில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கு இல்லாதவர்களுக்கு கூட பணம் ரீதியாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். போட்டி சூழல்கள் உங்களுக்கு குறையும். அதாவது உங்களை எப்பொழுதுமே எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் கூட உங்களிடமிருந்து விலகி போக வேண்டும் என்கிற எண்ணம் அவர்கள் மனதில் தோன்றலாம். எதிர்ப்பாக பேசியவர்கள், உங்களிடம் வீண் விதண்டாவாதம் செய்தவர்கள், உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதுமே ஒரு குறுக்கீடாக துன்பம் தரக்கூடிய விதங்களில் செயல்பட்டவர்கள் கூட விலகி போகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். ஆக கடகராசி அன்பர்கள், இந்த அமைப்பின்படி நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகார முறைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள். கடன் பிரச்சனையால் அதிகம் அவதிப்படக்கூடிய கடகராசி அன்பர்கள், கடுகு எண்ணெய் என்பது கிரகங்களில் செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு கடுகு எண்ணெயின் மகத்துவம் என்னவென்றால், செவ்வாய் பகவானை வலுப்படுத்தக்கூடிய விதங்களில் செயல்படும். கடன் கொடுத்திருந்தாலோ அல்லது கடனை நீங்கள் வாங்கி இருந்தாலோ ஏதோ ஒரு வகையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கட்டாயம் கடுகு எண்ணெயில் உணவு சமைத்து சாப்பிட நன்மை உண்டாகும். அதே மாதிரி வாகன விபத்து அடிக்கடி நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய இன்ஜினியராகவோ அல்லது மேஸ்திரி வேலைகளில் இருப்பவர்கள், நிலம் சம்பந்தமாக பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் போன்ற வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த கடுகு எண்ணெயில மாசம் ஒரு முறையாவது உடல் முழுவதுமே தடவி குளிக்க நன்மை பெருக்கும். இவற்றை செய்து பாருங்கள். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள் குரு பகவானுடைய ஓரை மிக நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். எதிர்காலம் சார்ந்த பய உணர்வுகள் கூட அவ்வப்போது ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உண்டாகும். புதிய விஷயங்களை கையாளுவீர்கள். மாற்றொரு வழிமுறைகளை கடைபிடிப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சந்திர பகவானை நீங்கள் வழிபட வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் உங்களுடைய ராசிநாதனான பலம் மற்றும் அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள்
சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். சந்திர பகவானுக்கான இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதால் மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும். மனக்குறைகள் விலகும், மனம் தெளிவு பெறும். பத்மத் வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். ராசிக்கான சுப பலன்கள். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. எதையும் சிந்திக்கவும் முடியாது, செயல்படுத்த முடியாது. காரணம் 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அதில் உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய, செல்வத்தை வழங்கக்கூடிய, நல்ல சிந்தனைகளை தரக்கூடியவர் சந்திர பகவான் போய் மறைந்தாலே எந்தவிதமான பலன்களும் அவரால் உங்களுக்கு ஏற்படாது. ஆகவே தான் இந்த நாளில் நினைவு திறன் குறைவாக இருக்கும். பணம் சம்பந்தமாக உணவு சார்ந்த விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும். நல்லதொரு உணவு உங்களால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. உங்கள் கண் எதிரே பட்டாலும் சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றாது. மனக்கவலையோடு இருப்பீர்கள். உணவுக்கு ஆதாரமானவர் சந்திர பகவானே. அதே போல மனோகாரகன் சந்திர பகவான், உங்கள் தாய்க்குண்டானவர் சந்திர பகவான். ஆக இந்த நாளில் நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 27 முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் உச்சரித்து வந்தாலே போதும், நல்ல பலன் சீக்கிரமாக கிடைக்கும். காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் வேலைகளை தொடங்கினால் இந்த நாளுக்கான செயல்கள் யாவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிந்தனைகள் ஓரளவிற்கு தெளிவு பெறும். மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும். வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக இருக்க வேண்டும். உங்கள் நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வெளியே செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய பொருட்களின் மீதான கவனம் தேவை. உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக விலையுள்ள பொருட்களை கையாளாமல் தவிர்ப்பது நலம். அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருங்கள். அரசியல் வட்டாரங்களில் உங்களுக்கு எந்த விதங்களிலும் பேர் புகழ் கெடும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம். பிறர் உங்களை பற்றிய சில விமர்சனங்களையோ அல்லது புகார்களையோ எழுப்பலாம். இந்த நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழிபாடு முறைகள் தான் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் மாற்றங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போக வேண்டியது நல்லது. எண்ணிய சில வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். தாமதம் நிறைந்த நாள். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். ஒப்பந்தங்கள் செய்வது தேவையற்றதாகிவிடும். உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்பு படி இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்து கவனமாகத்தான் செய்ய வேண்டும். பொதுவாக உங்களுடைய நிலைக்கான பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது வெண்மை நிறத்தாலான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது காலை பொழுதில் இட்லி போன்ற உணவு, அவை சந்திரன் போன்ற ஒரு நிலவு வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியது. ஆக காலை நேரத்தில் இட்லி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். மதிய நேரத்திலும் வெண்மை நிறம் சார்ந்த உணவுகள். அதே போல இரவில் பால் சாதம். பகல் பொழுதில் பால் எடுக்கக்கூடாது. அதே போல இரவு நேரத்திலும் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பகல் நேரத்தில் தயிர் சாதம் சாப்பிடலாம். இரவு நேரங்கள்ல பால் சாதம் சாப்பிடுவது உத்தமம். இப்படி வெண்மை நிறம் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்வதும் அதிகமான நீர் உட்கொள்வது மிக நல்லது. நீரை அருந்த வேண்டும். அதாவது தண்ணீர் அதிகமாக குடித்தாலே சந்திர பகவானுடைய தாக்கம் குறையும். காரணம், சந்திராஷ்டம தினத்தில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் வற்றி போகும். அதே போல மூளையினுடைய செயல்பாடுகள் கூட உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம், சரிவர நீர் பற்றாக்குறை உடலில் ஏற்படும் பொழுது, நீர்ச்சத்து குறையும் பொழுது உங்களுக்கு மனக்கவலைகள், மன ரீதியான சஞ்சலங்கள், எண்ணத்தில் தெளிவற்ற தன்மை இதெல்லாம் ஏற்படும். ஆகவே அடிப்படையாக தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல வெண்மை நிற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சாப்பிடும் பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் நீங்கும். மன சஞ்சலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை மட்டும் இரவில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது பால் சாதம் மட்டுமே சாப்பிட வேண்டும். எந்த ஒரு கலர் வஸ்துக்கள் சேர்ந்த ஒரு மற்ற நிறங்களான பொருட்களை தவிர்த்து முழுமையாக பால் சாதம் மட்டுமே எடுத்துக்கொண்டால் காலை பொழுதில் உங்களுக்கு மன நிவர்த்தி உண்டாகும். அதாவது எந்த அளவிற்கு குழப்பத்தோடு நீங்கள் உறங்க சென்றீர்களோ அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி காலை நேரத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். மனதில் குழப்பங்கள் நீங்கும். சஞ்சலம் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இவை அனுபவத்தில் கண்ட உண்மை. இவற்றை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். மன கஷ்டம் இல்லாமல் வாழலாம். ஆக உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசு சம்பந்தமான விஷயங்கள் சூரிய ஓரையில் செய்தால் மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிருஷ்ட திசை வடகிழக்கு, அதிருஷ்ட எண் 4, அதிருஷ்ட நிறம் ஆகாய நிலம்.
நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி வெளியே பேச வேண்டாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். மன ஒற்றுமை தேவை. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். வெளியிடங்களில் வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதானம் தேவை. தேவையில்லாமல் அபராதம் செலுத்துவதை தவிர்த்து விடுங்கள். கையில் எப்பொழுதும் வண்டிக்கான உரிமம் மற்றும் ஆவணங்களை சரிபார்த்து செல்வது நல்லது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய நிலை அமைப்புக்கு ஏற்றாற்போல் பலன்கள் அமையும். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது புத்தகம் சம்பந்தமாக, இலக்கியம் சார்ந்த, நாவல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். எதிலும் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள். நன்மைகள் தீமைகள் எது என்பதை ஆராய்ந்து செயல்படுவதால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு எழுத்துத்துறை சம்பந்தமான நிலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனித்து செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும். நவ கிரகங்களினுடைய நல்லருள் உங்களுக்கு நல்லாசி பூரணமாக இருப்பதால் இந்த நாளுக்கான செயல்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலையும் உண்டு. உங்கள் மனைவியின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். சுப செய்திகள் வரும். தொழில் கூட்டாளிகளிடமிருந்த சில வாக்குவாதங்கள், வீண் மனஸ்தாபங்கள் குறையும். எதிலும் ஆர்வமோடு ஒரு இணக்கமாக இருப்பீர்கள். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள் அல்லாதவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய நபர்கள் உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலையும் உண்டு. கணவன் மனைவி கிடைக்கே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். பாச மிகுதியாக்கும். அன்புடன் இருப்பீர்கள். குளுமையான வார்த்தைகள் வெளிப்படும். இருவருக்குமான ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதிகளிடையே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக செய்வதாலும் மன குளிர்ச்சியோடு எந்தவிதமான டிப்ரெஷனோ டென்ஷனோ இல்லாமல் மிகவும் ரிலாக்ஸ்டாக ஒவ்வொரு காரியத்திலும் முடிப்பீர்கள். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். திங்கட்கிழமையை ஆளக்கூடிய கிரகம் ஆக இந்த நாள் செய்யக்கூடிய தொழில் முகாந்திரமாக, வேலை தொடர்பாக, கூட்டாளிகள் வழியில் நல்ல செயல்கள் தான் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். ஆரோக்கியமான நிலையில் இருப்பீர்கள். மன தெளிவு அதிகரிக்கும். ஆக யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிதாக வீடு, வண்டி, வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். வளர்ப்பு பிராணிகள் மீது ஆசைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களிலேயே ஈடுபாடு காட்டுவீர்கள். வருமானத்தினுடைய நிலையை கேட்டாற்போல் செலவு செய்வீர்கள். சிக்கனப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். தேவைகளுக்கு தகுந்தாற்போல் செலவு செய்வீர்கள். குடும்பத்தை ஆதரித்து அவர்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மனம் படைத்தவர்கள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது, ஒருவருக்கு ஜாதகத்துல சந்திர பகவான் கெட்டிருந்தாலோ, மன அமைதி இல்லாம, தெளிவான தன்மை இல்லாம, எப்போதும் சதா சர்வ காலமும் சிந்தனைகள், பண விவகாரங்கள்ல தடை, இது போன்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி காய்ச்சாத பால், ஒரு ஸ்டீல் டம்ளர் அல்லது வெள்ளி டம்ளர் இருந்தாலும் தலைக்கு அருகில் வைத்து தூங்கி விடுவோம். பிறகு காலையில அதை அப்படியே கொண்டு சென்று கருவேல மரத்தினுடைய வேருக்கு விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீடு வந்து குளிக்கணும். பாலை மூடாம கொண்டு செல்லணும். மரத்தினுடைய அருகில் இல்லாதவர்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல பாலை ஊத்தி மாத்தி எடுத்துக்கிட்டு பாட்டில மூடக்கூடாது. இத வாரம் வாரம் செய்யலாம். தொடர்ந்து 11 வாரங்கள் செய்ய பலன் மிகுதியாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில் அரசு சம்பந்தமான நல்ல பலன்கள் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப காரியங்கள், பணம் சார்பான விஷயங்கள் செய்வதற்கு உகந்த உரையாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும், ஆர்வம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும், ஏற்றம் பெறுவீர்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள், ஏற்றம் பெறுவீர்கள், முன்னேற்றங்கள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் பலன்கள் அமையும். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது உறவுகளுடைய வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆனந்தமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். பெருந்தன்மையான செயல்கள் இருக்கும், விட்டு கொடுத்து போவீர்கள். மற்றவர்களுடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் மனம் விரும்பி ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். உறவுகளிடத்தில் உங்களுடைய பெயருக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். அனைத்து விஷயங்களையும் கற்று அறிந்தவர்களாக, கற்று உணர்ந்தவர்களாக திகழ்வீர்கள். மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் நீங்கள் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களிடம் பேசினால் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை மற்றவர்கள் மனதில் உதயமாக்கும். எதையும் நேர்மையோடு சந்திப்பீர்கள். நேர்மையை தவறாது எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். உங்களுடைய உண்மைக்கும் தகுந்தபடி பேரும் புகழும் கீர்த்தி பெருக்கக்கூடிய நாள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இந்த நாள் குறையலாம். எல்லா விதமான விஷயங்களையும் அனுசரித்துதான் போவீர்கள். இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய நிலைப்படி உங்களுக்கு சில சங்கடங்கள் தோன்றி மறையலாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். உடல் உபாதைகள் நீங்கும். மன சஞ்சலங்கள் விலகும். ஆக நீங்கள் வழிபாடு மட்டும் தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். வாகன பயண நேரங்களில் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாக்கும். ஒரு புது வகையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வண்டியினுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத சில வரவுகள் அதிகரிக்கும். வருமான உயர்வு உண்டாக்கும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் பொருட்களினுடைய நிலையை பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, அதிக பணம் செலவு செய்யாமல் சிக்கனமாக இருப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். உத்தியோக வேலைகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். உங்களுக்கு ஆதரவாக மற்றவர்கள் பேசக்கூடிய நிலை உருவாகலாம். பணிபுரியக்கூடிய நபர்களிடத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். இதுவரையில் உங்களை உதாசீனம் செய்தவர்கள் கூட உங்களுக்கு இணக்கமாகவும் ஆதரவாகவும் பேசுவார்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய நாளும் கூட. ஆக துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஒரு நிலையை வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது, கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பதை போல, கடன் என்பது கொடிய விஷமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுல எல்லாருமே அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. பலரும் செய்து பயன் பெற்ற ஒரு பரிகாரம் தான் கடன் நிவர்த்திக்கான பரிகாரம். இதை நீங்கள் பயன்படுத்தி பலன்களை பெறுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். புளிய மரத்தினுடைய சிறு கிளையை வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, வியாபார இடத்துல பண பெட்டியில வச்சிட்டு வர்றது நல்லது. வெள்ளத்தால பாயசம் செய்து தொடர்ந்து 5 நாட்களுக்கு உங்களுடைய கையால பசுவுக்கு தானமாக்க கொடுக்கணும், வழங்கணும். பசு சாப்பிடணும். அதை சாப்பிட வச்சு நீங்க பார்க்கறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து இப்படி 5 நாட்கள் செய்யும் பொழுதும், அதே போல 5 நாட்களுக்கு பசியால் வாடக்கூடிய யாராவது ஒருவருக்கு தேடி கொடுங்க. உணவு உங்களுடைய கையால சமைத்து கொடுத்தாலும் மிக நல்லதுதான், அல்லது வெளியில் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் உங்கள் கை உழைப்புக்கு ஏற்றாற்போல் சமைத்து கொடுப்பது நல்லது. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி செய்து வரும்பொழுது பசியால் வாடக்கூடிய ஒருவருக்காவது உணவு உங்கள் கையால் வாங்கி கொடுங்கள். அதுதான் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். மேன்மை பெறுவீர்கள். ஆனந்தமாக இருப்பீர்கள்.
சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். நன்மைகள் உண்டாக்கும், வருமானம் பெருக்கும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பணம் வருமானம் கிடைக்கும். எண்ணியதை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். திங்கட்கிழமை தினம் நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்பு படி திங்கட்கிழமை தினத்தில் நவ கிரகங்களினுடைய கிரகச்சாரங்கள் மற்றும் கோள்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்துதான் பலன்களை அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குணநலன்களில் மாற்றம் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனமாக செய்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குல தெய்வத்தை எண்ணி வீட்டிலேயும் விளக்குகள் ஏற்றி வைக்கலாம். பெண் தெய்வ வழிபாடு இன்னும் சிறந்தது. ஓம் ஸ்ரீ குல தெய்வமே போற்றி போற்றி என்றும், உங்களுடைய குல தெய்வத்தின் பேரை சொல்லி போற்றி போற்றி என்றும் நீங்கள் மனதார ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யலாம். பலருடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். திறமைகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். பலருடைய புகழ் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல திறமைகள் அதிகரிக்கும். ஏற்ப மதிப்பு மரியாதை கூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். எதிர்ப்புகள் குறையும் நாள். இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு படி பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், பணம் சார்ந்த நெருக்கடிகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு வழிபாடு முறைகளை மேற்கொள்வதோடு சில சின்ன சின்ன பரிகாரங்களையும் செய்வது நலம். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது உங்களுடைய சிரமங்கள், கஷ்டங்கள் நீங்குவதற்கு வெல்லத்தால் பாயசம் செய்து தொடர்ந்து 5 நாட்களுக்கு உங்களுடைய கையால் பசுவிற்கு வழங்கி வந்தால் சில தோஷங்கள் நீங்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், நெருக்கடிகள் குறையும். ஆத்மார்த்தமாக கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணி மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி ஸ்ரீம் காமதேனவே நமக என்று கோமாதாவிற்குண்டான இந்த ஸ்லோகங்களை, மிக எளிமையான ஸ்லோகம், ஆனால் அதீத சக்தி வாய்ந்த பலம் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டு. ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய நிலையை உணர்ந்து செய்வது அவசியம். பிறகு உங்களுடைய கையால் பசுவிற்கு அந்த உணவினை வழங்கலாம். ராசிக்கான சுப கிரக உரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புதுமையான வழிமுறைகளை கையாளுவீர்கள். வித்தியாசமான சிந்தனைகள் தோன்றும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டு. வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும். பெரியவர்களுடைய ஆசி கிட்டும். தொட்ட வேலைகளை சிறப்பாக முடிப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் ராசியினுடைய கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். குரு பகவானுடைய அனுகிரக பார்வையானது உங்களுக்கு இருப்பதால் எவராலும் எந்த நிலையிலும் உங்களை ஜெயிக்க முடியாது. வேலை தொடர்பான நிலைகளில் நீங்கள் தான் முன்னர் நிற்பீர்கள். மற்றவர்களுக்கு ஆசை சொல்லக்கூடிய நிலைகளிலும் பிறரிடம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலும் நேர்மை இருக்கும்.
பயணம் சம்பந்தமான எண்ணங்கள் ஈடேறும். வெளியிடங்களுக்கு வெளியூர்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படலாம். புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள், மன நிறைவு, சந்தோஷம், எதிர்கால வாழ்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புது முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். நினைத்த பொருட்களை வாங்குவீர்கள். மன மகிழ்ச்சி என்பது குடும்ப நபர்களோடு சேர்ந்து நீங்கள் இந்த நாளை பொழுதை கழிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வேகத்தை விட விவேகமே சிறந்தது. ஆக நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த விவேகத்தை நீங்கள் பற்றி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை மிக எளிதாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அனுகிரகம் நிறைந்த நாள். ஆக இந்த நாளில் சிவபெருமான் வழிபாடு செய்வது. குருவுக்கெல்லாம் ஆதி குருவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் அல்லது இந்த நாளில் தாராளமாகவும் செய்யலாம். கோதுமையை அரைக்க கொடுக்கும் பொழுது அதில் 7 துளசி இலைகள் மற்றும் சிறிய அளவிலாவது குங்குமப்பூ இதை சேர்த்து நீங்கள் மாவை அரைத்து கொடுத்து வாங்க வேண்டும். அந்த மாவினுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு பணப்பிரச்சனைகள் குறைந்து இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும், அனுபவத்தில் காணலாம். கோதுமையாக்கி வாங்கி செய்யவும். தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி சன்னதியில் மல்லிகை மாலை சாற்றி வழிபட்டால் நிச்சயம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும், ஆசைகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அதிலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையான நாள், ஏற்றம் உண்டு, மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க்கும் வளமுடன். ஓம் நம சிவாய. ஓம் குருபியோ நமக. ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் வைகாசி மாத கிரகங்களினுடைய கோல்சார அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது எழுத்து சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு. துறை ரீதியாக உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கும். புகழ் உண்டாகும். நற்பெயர்கள் அதிகரிக்கும். பாராட்டுகளுக்கு குறைவே இருக்காது. மகர ராசி அன்பர்களுக்கு தற்பெருமை சம்பந்தமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது அவசியம். உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதுநாள் வரையில் எடுத்த செயலில் ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் என்ன, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சில குறைபாடான முயற்சிகள் என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது அவசியம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆவணம் சம்பந்தமான, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக அமைவதற்கு 4 முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்து கொள்வதால் சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதாவது மன தெளிவாக இருக்கக்கூடிய நிலையை இந்த 4 முக ருத்ராட்சமானது கொடுக்கும். அறிவை விருத்தி செய்யும். இதை குழந்தைகள் அணிந்து கொண்டாலும் நன்றாகவே படிப்பார்கள். ஆஸ்துமா, ஞாபக சக்தி குறைவு இதையெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை படைத்தது. குழந்தைகள், ஆசிரியர்கள், எப்பொழுதுமே மனக்கவலையோடு இருக்கக்கூடியவர்கள், விரக்தி நிலையில் இருப்பவர்கள் கூட அணிந்து கொள்வது அவசியம். இதை அணிந்து கொண்டு ஓம் ஹ்ரீம் நமஹா எனும் இந்த மந்திரத்தை தினசரி 108 முறை கூறி வர அனைத்திலும் வெற்றி உண்டாக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது.
பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளம் பெருக்கும், நன்மைகள் பிறக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் தடைகளை அறிவீர்கள். எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். நன்மைகள் நிறைந்த நாள், ஆனந்தம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். ராசிக்கான கிரக அமைப்புப்படி வியாபார வேலைகள்ல இதுவரையில இருந்துட்டு வந்த மந்தத்தன்மைகள் படிப்படியாக குறையுங்க. என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அந்த வேலையானது இந்த நாள் விறுவிறுப்பாக நடக்கும். பழைய வேலைகளை கூட எடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் ஒரு சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் எப்படி ஒரு பரஸ்பர நட்போடு அன்போடு அவர்களை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் முகம் சுளிக்காதபடி பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் யாவும் வருமானம், பணம் சம்பாதிப்பதிலேயே அதிகமாக இருக்கும். அரசு சம்பந்தமான உதவிகள் சிலருக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியினுடைய கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது அதிலும் சூரிய பகவான் அரசாங்க மற்றும் தலைமை, பண்பு, அதிகாரம் இதற்குண்டான ஒரு காரகத்துவம் பெற்றவர். அரசு தொடர்பான காரியங்கள் எல்லாமே படிப்படியாக ஒரு நல்ல நிலைக்கு வரும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நீங்குங்க. சில வேலைகளை செய்யும் பொழுது நிதானமாக செய்யணும். அவசரப்படக்கூடாது. சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய விதங்கள்ல பொறுமை என்பது தேவை. வேலை செய்யக்கூடிய நிலைகள்ல நிதானமாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்குங்க. உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உற்சாகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். இந்த நாள் இல்லை என்றாலும் இன்னொரு நாள் ஜெயிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பார்கள். அதுபோல இதுவும் கடந்து போகும் என்பது போல நீங்கள் இருக்க வேண்டும். ஆக கும்பராசி அன்பர்களை கடந்து வந்த விஷயங்களை பற்றி எண்ண வேண்டாம். அதில் கிடைத்த அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்துங்கள். எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்குங்க. அந்யுன்யம் காணப்படும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சீராகி நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ அனுகிரகம் பூரணமாகவே இருக்கிறது. 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய காதல், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஆக காதலிப்பவர்கள் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து பேசுவது நல்லது. வீட்டில் வருமானம் தொடர்பான விஷயங்கள் அதிகரிக்குங்க. பிறருடைய உதவிகள் உங்களுக்கு கைகூடி வரலாம். சுயமாக நீங்களே சிந்தித்து நல்ல நிலைக்கு வருவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். திங்கட்கிழமை தினத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்குரிய பால் அபிஷேகம் செய்வது, கடனில் இருந்து விடுபடுவதற்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தாலும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையாக நீங்குங்க. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வழிபாடு செய்யுங்கள். குல தெய்வத்தை நினைத்து வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது இன்றைய நாளுக்கான சுப ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தருங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான நட்பு பகை யார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சிகம், கன்னி, ரிஷபம்.
இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை குறையும், தேக பலம் அதிகரிக்கும், வாழ்வாதாரம் பெருக்கும், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையுங்க, இன்னல்களில் இருந்து விடுபடுவீர்கள், எண்ணத்தில் தெளிவிருக்கும், சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், பெரிய அதிகாரிகளுடைய நட்பு உண்டாகும், வருமானம் பெருக்கும், நிம்மதி அடைவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். வார்த்தைகளில் தெளிவு இருக்கும், கனிவு இருக்கும், இனிமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் புதிய சிந்தனைகள் பிறக்கும். வியாபாரம் சம்பந்தமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்த சங்கடங்கள் நீங்கும். படிப்பதற்கான பணவரவுகள் அதிகமாகவே இருக்கும். தனகாரகன் மற்றும் புத்திரகாரகனான குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷம். மறைமுகமாக இருந்து வந்த விமர்சனங்கள் குறையுங்க. நிலுவையிலிருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளுக்கு அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். உத்தியோக சம்பந்தமான வேலைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான கிரக அமைப்பு படி ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். தெய்வ வழிபாடு, கோபுர தரிசனம் செய்வது, பிறையை பார்ப்பது, பிறை சூடிய சக்தியை வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமை தினம் என்பதால் அம்பாள் வழிபாடு மிக மிக நன்று. காஞ்சி காமாட்சி மற்றும் மாங்காடு காமாட்சி, காசி விசாலாட்சி என அம்பிகை வழிபடலாம். முக்கியமாக திருக்கடையூர் ஸ்ரீ அன்னை அபிராமியை வழிபடுவதும், அபிராமி அந்தாதி பாடல்களை முழுமையாக 100 பாடல்களையும் கேட்டு நீங்கள் எண்ணத்தில் நிறுத்தினால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெற்று நன்றாக வாழ்வீர்கள். தெய்வ அனுகிரகத்தின் மூலம் இந்த நாள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வாய்ப்புக்காக தேடி அலைந்த உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும், மன கஷ்டங்கள் குறையும். இன்னல்கள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதால் அடுத்தடுத்த நிலைகள் உயர்வதற்கான வழிவகை கிடைக்குங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். வருமானம் பெருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வருங்கால துணையினுடனான செயல்பாடுகள் சில நேரத்தில் உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சில நேரம் உங்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்பது போல இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய ஆசையை பூரணமாக பெறுகிறீர்கள். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. மேல் அதிகாரிகளிடத்தில் இருந்த சில சங்கடங்கள் நீங்கும். மன ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. ராசியின் நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதிலும் 4ஆம் பாதத்தில் உதித்தவர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்கள் குறையும். ஏற்றம் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அந்யுன்யம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் உயர்வு உண்டாகும். வருமான உயர்வு ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாள். நல்லதே நடக்கும். மீனராசி அன்பர்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற வேண்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும்
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.